राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नर नारायण भगवान की जय। जय बोलो वेद व्यास भगवान की जय। जय बोलो नारद महर्षि की जय। जय बोलो ध्रुव महाराज की जय। जय बोलो अलकनंदा माता की जय। जय बोलो मूर्ति माता धर्मऋषि की जय। जय बोलो वसुधारा की जय। जय बोलो सरस्वती माता की जय. அழகான துருவ சரித்திரம் பத்ரிகாசிரமத்தில் ஆனந்தமா அனுபவிக்கிறோம். அதுலேயும் இன்னைக்கு பத்ரிநாதன் தன்னுடைய தகப்பனாரான தர்ம ரிஷிக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் ஒன்று சேர்ந்து விழும்படியா உண்டாக்கின வசுதாரா அந்த தரிசனம், அந்த அருவியினுடைய வேகம், அப்படி காற்றில் வந்து அப்படி பன்னீர் மாதிரி தெளித்து, அதாவது ஆனந்தமாக ஆசீர்வாத மழை, இந்த ஷவர் ஆஃப் கிரேஸ் அப்படி தான் சொல்லணும். அப்படி லேசா அப்படி தெளிச்சு இந்த குத்தாலச்சாரல்னு சொல்லுவாள். சரியா இந்த ஜூன் மாதத்தில் தான் குற்றாலத்துலலாம் ஒரு சாரல் வரும். பெரிய மழையும் இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்காது. இப்படி காற்றுல அப்படி வந்து சாரல் அடிக்கும். அந்த குற்றால சாரல் போல ஒரு வசுதாரா. அதில் அந்த பனிப்பாறை மேலெல்லாம் ஏறி நின்று நிஜமாவே ஒரு ஆனந்தம். அது இமயமலையில் இந்த காற்று, இந்த காற்றெல்லாம் திருப்பி எப்போ அனுபவிக்காது, திருப்பி அனுபவிக்கும் அவ்வளோ தூரம் நடக்கணும். நடந்தால் மட்டும்தான் அந்த காற்று. எப்பேற்பட்ட காற்று! அந்த காற்று வேர்க்காமல் அவ்வளவு நடந்த கலப்பே தெரியாமல் என்ன அழகா நம்மளை அழிச்சுட்டு வந்தது. சுகம். அப்படியே எங்கேயோ போயிட்டு இருந்தோம் நம்ம பாட்டுக்கு. அத்தனை விசேஷம். இது எல்லாம் இப்போ துருவன் எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பான். துருவன் ஏற்கனவே நேச்சர் லவர். அதனால தான் மதுவனத்தில் அவனால் ரொம்ப ஆனந்தமாக ஜீவிக்க முடிஞ்சது. அவ்வளவு அழகாக தபஸ் பண்ணி பகவான் பிரத்யக்ஷமாகி 36,000 வருஷம் வாழ்க்கையை கொடுத்து எல்லாத்தையும் நன்னா அனுபவின்னு அனுகிரகம் பண்ணார் சுவாமி. எல்லாம் அனுபவிச்சோன்னு ரைட், இதெல்லாம் நான் அனுபவிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அழகாக எல்லாத்தையும் விட்டு பிள்ளைக்கு ராஜ்ய பரிபாலனத்தை கொடுத்துட்டு அப்படியே திரும்பி பார்க்காம நேர பத்ரிகாசிரமம் வந்துட்டான் துருவன். ஒவ்வொரு பீரியடில் விட்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். இன்றைக்கும் நமக்கு ஸ்கூல் பிடிக்கும், காலேஜ் பிடிக்கும். சும்மா வெளில சொல்லிக்கலாம், வாசலில் போகலாம், சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், மெமரி ஷேர் பண்ணலாம், அவ்வளோதான் வழிய. திரும்பி முதல்லேருந்து படிக்கிறதுலாம் யாருக்கும் பிடிக்காது. ஒவ்வொன்றும் முடிச்சாச்சுன்னா அடுத்த லெவலில் போயிட்டு. இப்போ நமக்கே 5 நாள் அப்படி தானே இருந்தது. முதல் நாள் காங்கிரியா போனால் போதும்னு இருந்தது. 2ஆம் நாள் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸையும் வந்தால் போதும்னு இருந்தது. 3ஆம் நாள் ஹேம்குண்ட் சாஹிப் எப்படி ஏற போகிறோம், எப்படி இறங்க போகிறோம்னு இருந்தது. நேற்று தோருக்கு பூல்னான்னு வந்துட்டோம். இன்றைக்கி வசுதாரா. அவ்வளோதான். இப்போ வந்து முதல் நாள் காங்கிரியாலாம் ரைட் போயாச்சு வந்தாச்சு, அவ்வளோதான். அடுத்தடுத்து இப்போ நம்ம அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த வசுதாரா அனுபவம் கிடைக்காது. நான் காங்கிரியா அடைஞ்சுட்டேன், நான் 10 கிலோமீட்டர் அடைஞ்சுட்டேன் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துன்னு உட்காந்துட்டு இருந்தோம்னா அடுத்த நாள் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸோ அதுக்கு அடுத்த நாள் ஹேம்குண்ட் சாஹிப்போ பார்க்க முடியாது. இன்றைக்கி நடந்து முடிஞ்சாச்சு, நாளைக்கு திரும்பி நடப்போம். இவ்வளோதான் லைஃப். நேற்று என்னெல்லாம் பண்ணோம், என்னெல்லாம் சாதித்தோம், என்னெல்லாம் அடைஞ்சோம், என்னெல்லாம் நஷ்டப்பட்டோம், எல்லாம் முடிஞ்ச கதை. ப்ரெசண்ட் அதுதான் சத்தியம். அதுவும் இந்த ட்ரெக்கிங்கில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நீங்கள் ப்ரெசண்டில் இருந்தால் மட்டும்தான் நடக்க முடியும். ப்ரெசண்டில் இருந்தால் மட்டும்தான் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். மழை பெய்யறதா சரி, உடனே ரெயின் கோட்லாம் போட்டுப்போம். மழை நின்றுதா சரி, ஒவ்வொன்றா கழிட்டுவோம். அவ்வளோதானே. நம்ம ப்ரெசண்டில் இருந்தால் மட்டும்தான்
ட்ரெக்கிங்கிற ஒரு விஷயம் ரசமாக இருக்கும். இது ரொம்ப கஷ்டம். நம்மளே பார்க்குறோம் எத்தனை இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும். ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது முடிக்கணும்னு வச்சுட்டோம்னா வாழ்க்கை பாரம், வாழ்க்கையோ ட்ரெக்கிங்கோ எதுவுமே டெஸ்டினேஷன் ஓரியன்டாக போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம். நம்ம போகும்போது எப்படா வரும்னு இருந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எவ்வளோ அழகாக நம்ம ரசித்து அனுபவித்து எத்தனை வாட்டி பார்த்துட்டு இருந்தோம். அது இன்றைக்கி பார்த்தோமே, இந்த ப்ளூ க்ளவுட்ஸ், இது வரைக்கும் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை. ப்ளூ க்ளவுட்ஸ், ஒயிட் க்ளவுட்ஸ், மவுண்டன், அலக்கநந்தா, ஆகாசம், என்ன ஒரு காம்பினேஷன். நம்ம யாராவது சொன்னால் ஒத்துப்பாள ப்ளூ க்ளவுட்ஸ்லாம் சொன்னால் ஃபோட்டோ எடுத்திருக்கோம், வீடியோ எடுத்திருக்கோம், அவ்வளோதான். ஆனாலும் கூட அவ்வளோ அழகு. அப்போ வாழ்க்கையில் ஒவ்வொன்றத்தையும் அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கும் போது நன்னா அனுபவிச்சிடுறோம். அப்புறம் அடுத்தது பார்க்குறோம். இப்போ நன்னா பசிச்சது, ஜோராக சாப்பிட்டோம். இப்போ திருப்பி அதே சாப்பாடு அங்கே போய் தான் அது பிடிக்காது நமக்கு. ஏன்னா வயிறு திருப்தி ஆகிடுது இல்லையா. அதுதான் மனசு திருப்தியாகும்படியாக வாழ்க்கையை அனுபவிக்கணும். துருவன் நன்னா அனுபவித்தான். பத்ரிகாசிரமம் வந்தான், அழகாக தபஸ் பண்ணான். விஷ்ணு தூதர்கள் ஜம்முன்னு அவனை தேடிண்டு வந்துட்டார்கள். கிருஷ்ணனுடைய விஷயங்களே தியானம் பண்ணிட்டு இருந்த துருவன் தம் கிருஷ்ண பாதாபி நிவிஷ்டச்சேதசம் பத்தாஞ்சலிம் பிரஸ்ரயணம் கந்தரம் சுனந்தநந்தா உபஸ்ருத்ய சஸ்மிதம் பிரத்யூச்சதுः புஷ்கரணாவசம்மதௌ. அழகா இந்த துருவன் எப்பொழுதுமே கிருஷ்ணனுடைய திருவடிகளையே நினைச்சென்றிருந்தான். மனசு முழுக்க பகவானையே அனுபவிச்சென்றிருந்தான். அதனால் நல்ல வினயத்தோடு இருந்தான். இவர்கள் கிருஷ்ணனுடைய பார்ஷதர்கள், நந்தன் சுனந்தன் அப்படின்னு தெரிஞ்செடுத்து அழகாக அவள் முன்னாடி எழுந்து நின்று கையை கூப்பிண்டு அவர்கள் அழகாக துருவன் பேச ஆரம்பிச்சுட்டான். துருவன் பேசுகிறான், கையை கூப்பி அவன் மரியாதை பண்ணோன்னு அழகாக துருவனை பார்த்து இந்த நந்தனும் சுனந்தனும் அழகா பேசுகிறார்கள். போ போ ராஜன் சுபத்ரம் தே வாச்சம் நோ அவஹிதஹ ஸ்ருணு யப்பஞ்சவர்ஷஸ்தபசா பவான் தேவமதி திருப்பத். நந்தனும் சொன்னா, துருவ மகாராஜா, 5 வயசுல நீங்கள் பண்ண தபஸ் அவ்வளோ வசதி. பகவான் பிரசன்னமாயிட்டார், ஆனந்தமாக உங்களை கொண்டாடினார். தஸ்ய அகில ஜகத்தாது ராவாம் தேவஸ்ய ஷார்ங்கினக பார்ஷதா இவ சம்பிராப்தௌ நேதும் துவாம் பகவத் பதம். நாங்கள் 2 பேரும் பகவானுடைய வேலைக்காரர்கள், நந்தன் சுனந்தன். கையில் சார்ங்கம் வச்சிருக்க சார்ங்கபாணியினுடைய சேவர்கள் உங்களை பிரத்யேகமாக விஷ்ணுலோகத்துக்கு அழிச்சுட்டு போகிறதுக்காகவே பகவான் எங்களை அனுப்பியிருக்கார். சுதுர்ஜயம் விஷ்ணுபதம் ஜிதம் துவயா எஸ் சூரையோ அப்பிராப்பிய விசக்ஷதே பரம் ஆதிஷ்ட தச்சந்திர திவாகராதயோः கிரகக்ஷதாராக பரியந்தி தக்ஷிணம். எல்லாருக்கும் ரொம்ப துர்லபமானது, யாராலையும் அடைய முடியாத ஒரு விஷயம். எல்லா கோள்களும் அந்த இடத்த சுத்திண்டு வந்துருக்கு. அப்படிப்பட்ட விஷ்ணுலோகத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். அநாஸ்திதம் தே பித்ருபிஹி அன்யை அப்யங்க கர்ஹிச்சித் ஆதிஷ்ட ஜகதாம் வந்தியம் தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். இது வரைக்கும் யாருமே அந்த உயர்ந்த இடத்தை அடையலைன்னா, துருவன் பகவான்
பார்க்கணும்னு ஆசைப்படும் பொழுது நாரதத்தில் சொல்கிறது தான், இதுவரைக்கும் யாரும் அடையாத ஒரு இடத்தை நான் அடைய வேண்டும். அவனுக்கு ஒரு எக்ஸாம்பிளோ இல்லாட்டி இதுக்கு முன்னாடி இவர்கள் யாரோ பண்ணியிருக்கா அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறோன்னு கிடையாது. அவன் சொல்கிறது யாரும் அடையாத இடம்ன்றான். இப்போ பக்தியில் எந்த லிமிட் வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். திரும்பி திரும்பி மாதம் மாதம் பத்ரி வரணும் கேட்கலாம். இது நம்ம தான் நம்மளுடைய மனசினுடைய எண்ணங்கள் இல்லாட்டி சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் வச்சு நாம் தான் நம்மளை லிமிட் பண்ணிக்கிறோம் வாழ்க்கையை. இப்போ ஒன்றும் வேண்டாம், இப்போ 5 நாள் இப்படி ட்ரெக்கிங் போயிருக்கோம். இப்போ நம்ம சாதாரணமாக மற்றோட 5 நாள்லாம் முடியுமா, மலையத்தெல்லாம் முடியுமா, 10 கிலோமீட்டர் முடியுமா, பார்த்துக்கோ, உனக்கு ஏற்கனவே கை கால்லாம் வலி, உனக்கு மேலே போனால் மூச்சு வாங்கும். அப்போ என்னன்னா மென்டலி சப்கான்ஷியஸ்லி இதில் வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இப்படி தான் பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்களில் நாம தான் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இன்றைக்கி வசுதாரெல்லாம் போக முடியாது, 4 நாள் நடந்தாச்சு அப்படின்னு விட்டுருந்தோம்னா இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துனே உட்காந்துருப்போம். அவ்வளோதான், ஆச்சு 4 நாள் பார்த்தாச்சு, இன்றைக்கி 5 நாள் பார்த்துருவோம் அப்படின்னு. அப்போ நம்ம மைண்டு தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, வேறு யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. உலகத்தில் எந்த விஷயமும் நம்மளை தடுக்கலை, நம்மளை நிறுத்தலை, நம்ம மைண்ட் செட். இப்போ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, ஹேம்குண்ட் சாஹிப்லாம் எத்தனை வயசானவா, நீங்களாம் கவுன்சிலாம் தெரியல. நான் ஒரு கண் தெரியாத ஒருத்தரை பார்த்தேன் எங்கள் கங்காரியாலேருந்து நம்ம புல்னா வரும்போது. ஒரு சின்ன பொண்ணு ஐஷ்ணு ஒரு வயசானவர், கண்ணே தெரியல அவருக்கு. கண்ணு தெரியாதவருக்கு நடக்கிறதே பாடு. நம்ம கண்ணு தெரிஞ்சே அங்கே வழுக்கிறது. எந்த பக்கம் குதிரை வருது, எந்த பக்கம் டோலி வருதுன்னு தெரியல, எந்த பக்கம் அதெல்லாம் பாதாளம் தெரியல, எல்லா இடத்துலையும் ஹேண்டில் கிடையாது. அதில் ஒருத்தர் வரத்துக்கு தயாராக இருக்காருன்னா, அவர் ஐஷ்ணு வரத்துக்கு ஒருத்தர் தயாராக இருக்காருன்னா 2 பேருக்கு அவ்வளோ வில் பவர் இருக்கணும். அது ஃபுல்லாக நடந்தது. நமக்கு கங்காரியா போகிறதே நாக்கு தள்ளிது. ஹேம்குண்ட் சாஹிப் அந்த வயசு நல்ல பெருசியா ஜம்முன்னு இருக்கிற ஆள். நான் கேட்டேன் போயிட்டுங்களா, ஆமாம் நேற்று போயிட்டு வந்தோன்றா. அதில் ஒரு பெருமையும் இல்லை, போயிட்டு ஆமாம் ஒரு பதில், போயிட்டு வந்து ஆமாம் போயிட்டு வந்தோம், அவ்வளோதான். நான் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில். அப்போ அவளுடைய மைண்ட் செட் எப்படி, அப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலையே, நீ கண் தெரியாது, நீ எதுக்கு ஹேம்குண்ட் சாஹிப் வரேன்னு கேட்க முடியாது. அப்போ நம்முடைய எண்ணங்கள் தான். வாழ்க்கையில் எவ்வளோ வேணால் பணம் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணால் ஆரோக்கியமாக இருக்கலாம், எவ்வளோ வேணால் நிம்மதியாக இருக்கலாம், எவ்வளோ வேணால் திருப்தியாக இருக்கலாம், எவ்வளோ வேணால் ஆனந்தமாக இருக்கலாம், லிமிட்டேஷனே கிடையாது. இன்னைக்கு கூட இந்த வசுதாரா போகும்போது ஒரு நாய் அழகாக அந்த தண்ணியில் உட்காந்துண்டு இப்படி வந்தது. அது உட்காந்துது, ஃபஸ்ட்டு பாடல் நின்றுது, அப்புறம் உட்காந்துது. இப்படி உட்காந்து இப்படி எல்லாரும் இப்படி பார்த்து யாரோ கிராஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா, பக்கத்துலாம் கிராஸ் பண்ணுறோம். இப்படி பார்த்து ஓகே ரைட் எல்லாம் கிராஸ் பண்ணுறா, உட்காந்துட்டு தண்ணியில் உட்காந்து ஜாலியாக தண்ணி இப்படி குடிச்சுட்டு இருக்கு. அப்புறம் இப்படி வேடிக்கை பார்த்துது எல்லாரையும். திருப்பி அழகாக தண்ணி குடிச்சுது, திருப்தி ஆகிடுது, எழுதி கொடுத்தோம், அவ்வளோதான். அது மேலே பாருங்க நான் எப்படி தண்ணி குடிக்கிறேன், ப்ரைஸ் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்மளாக இருந்தால் ஒரு 4 பேர் பார்க்குறா, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகிடும். அது நான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தண்ணி குடிக்கிறேன், நான் அதில் உட்காந்துட்டேன், அவ்வளோதான். அப்போ வாழ்க்கையை அந்த நாய்க்கு ரசிக்க தெரிகிறது, ஜோரா வாழ தெரியுது இந்த இடத்துல, அதுக்கு வாழ தெரிகிறது. இன்றைக்கே நம்ம உட்காந்து டீ குடிச்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு நாய் வந்தது, கருப்பு நாய். சரி பிஸ்கெட் கொடுத்தேன், அது கை பக்கத்தில் வந்தால் அது எச்சல்லாம் படுமே சொல்லிட்டு நான் பிஸ்கெட் அப்படி கீழே விட்டேன். எடுத்துக்கலையே, திருப்பியும் எடுத்து வாய்க்கிட்ட தான் திருப்பி கீழே போட்டேன். நான் 3ஆவது தடவை நான் வாயில் கொடுத்த பிறகு தான் வாங்கிது. நான் ஆனால் அநியாயம், பிஸ்கெட் தான் கொடுக்க முடியும், ஊட்டி இல்லாமல் விட முடியும். அதில் அஞ்சூறுத்தவரை அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க உடச்சி கொடுப்பேன், நல்லா சாப்பிடுன்றான். எனக்கு முழுசாக கொடுக்கறதுக்கே இங்கே யோசனையாக இருக்கும். அதில் நமக்கு அதில் உபயோகம் அறிவிற்பு கிடையாது, எனக்கு எதுக்கு, அது பாட்டுக்கு இருக்கட்டும், அவ்வளோதான். அதோட எச்சில்லாம் படுறது எனக்கு இது இல்லை. அப்போ அது எதுக்கு ஒரு வாழும் திறமை. அதே மாதிரி தான் நம்ம நடந்து வரும்போது பார்த்தோம். இன்றைக்கி அந்த மியூல் ஒரு கோவேறு கழுது, அது பாட்டு தனியாக தான் புல் பெய்யுது, யாரும் அதுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸு யாரும், ஆனால் அது பாட்டு ஒரு கற்றுது, எதுக்கு சந்தோஷத்துலையா இருந்தது, அது நன்னா கத்திட்டு திரும்பி புல் மேய்ஞ்சிது, சுகமாக நம்மளை கடந்து அப்படி போச்சு. யார் இருக்கா இல்லைன்றதை விட அது என்ஜாய் பண்ணுது. அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. அங்கே பறவைகள், தேனீக்கள், இது யார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறா சொல்லுங்க பார்க்கலாம்.
தேனீக்கள்லாம் எவ்வளோ அழகாக உட்காந்து, நம்ம வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் எவ்வளோ தேனீக்களை பார்த்தோம், அந்த பூக்களில் உட்காந்துட்டு அது பாட்டுக்கு என்ன பண்ண அப்புறம் அடுத்த பறவை போகுது, இப்படி போயிட்டு இருக்கு அடுத்த பூக்களுக்கு. பார்த்தோமே இந்த கங்காரியிலேருந்து புல்னா வரும்பொழுது எவ்வளோ உயர்ந்த மரங்கள் சகடுமேனிக்கு வளர்ந்துருக்கு. எப்படியெல்லாம் வளர்றது? அப்போ உலகத்தில் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, நம்முடைய எண்ணங்கள் தான். துருவன் அப்படி கேட்டான் இல்லையா, அதனாலே வா சொல்கிறா, இது வரைக்கும் யாரும் அடையாத வசரத்துக்கு ஒன்று ஐஷ்ணர் சொல்லி பகவான் எங்களை அனுப்பியிருக்கான். ஏதத் விமான பிரவரம் உத்தம ஸ்லோக மௌலினா உபஸ்தாபிதம் ஆயுஷ்மன் நதிரோடும் தொமர்ஹசி. அழகா சொல்கிறான், இந்த எக்ஸ்க்ளூசிவான இந்த புஷ்பக விமானம் உனக்காகவே பகவான் அனுப்பியிருக்கார். உனக்கு இதில் ஏறத்துக்கு பூரண அதிகாரம் இருக்குது. என்ன 35,000 வருஷம் வாழ்ந்துட்டோம், என்ன ஒரு சென்ட் ஆஃப் பார்த்துக்கோங்க. பூமியிலேருந்து கிளம்புறதுக்கு, பூமிக்கு வரும்பொழுது எல்லோரும் ரிசீவ் பண்ணுவாள், ஒரு சூப்பர் ரிசீவிங் இருக்கும். கிளம்பும்பொழுது எவ்வளோ பெரிய சென்ட் ஆஃப் இருக்கும். நிச்சயமாக எங்கேயுமே பெருசாக இருக்காது. வேலையை விட்டு போகிறா அப்படின்னா ஓகே, ஏதோ ஒரு சென்ட் ஆஃப் செரிமனி இருக்கும். உலகத்தை விட்டு கிளம்ப போகிறான் பையன், அடுத்ததுக்கு அப்படி ஒரு டிரான்சிஷன். இப்போ தான் ரிட்டையர் ஆகிறவளுக்கு ஒரு பாவம் இருக்கும், நாளிலேருந்து என்ன பண்ண போகிறோம். அவளுக்கு அதுவே ஒரு கவலையாக இருக்கும், நாளிலேருந்து ஆஃபீஸ் வர வேண்டாமா, நாளிலேருந்து எங்கேயும் போக முடியாதா, ரொட்டீன் மாறணும். ஒரு நமக்கே ரொட்டீனில் ஃபிக்ஸ் ஆன வாழ்க்கை அப்படியே திடீர்னு நாளில் ஒன்றுமே இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். நான் சில பேர் பார்த்துருக்கேன், யாராவது வாழ்க்கை வேண்டப்பட்டவா கணவனோ மனைவியோ அப்பாவோ அம்மாவோ பந்துக்களோ உடம்பு முடியாமல் இருந்திருப்பா, பார்த்துட்டுருப்பா சில வருஷங்களோ சில மாதங்களோ. திடீர்னு பார்த்தா அவளுக்கு ஒரு மரணம் வந்துடும் இல்லையா. அப்போ அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு இருந்தவளுக்கு திடீர்னு பார்த்தா ஒரு பான்னு ஆகிடுவாள். ஏன்னா அவள் அதே ஃபுல்லாக அதில் எங்கேஜாக இருப்பாள் இல்லையா, எப்போ பார்த்தாலும் அது பிஸியாக இருக்கிறதுனால திடீர்னு அவளுக்கு வந்து ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகிடும். அந்த வெற்றிடத்தை எப்படி நிரப்புறது தெரியாமல் எத்தனை பேர் புலம்பி நான் பார்த்துருக்கேன். நான் சில பேர் சத்தமே போட்டிருக்கேன். சரி, அவள் கஷ்டப்பட்டு இருந்தா, உடம்பு முடியலை, ஒரு முடிஞ்ச ஒத்தாசை பண்ணு, அவள் போயாச்சு, இனி அவர்களுக்கு கஷ்டமில்லைன்றதை விட அவள் இல்லாமல் நான் அப்படி இருப்பேன், அவள் டெய்லி இத்தனை மாதிரி சாப்பாடு கொடுப்பேன், இது உங்கள் சுயநலம். அவளை வந்து பார்த்துட்டு இருந்தேன் வாசி. இவாளுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாததுனால இவள் போகிறது கூட ஒரு கடினமான விஷயமாக நினைப்பாள். அந்த அளவுக்கு அப்படியே ஒரு க்ளூமி ஆகிடும் மைண்டு. அப்படி இல்லாமல் இவனுக்கு அழகாக 5 வயசு, அப்புறம் 36,000 வருஷம் வாழ்க்கை. இப்போ கிளம்பும் பொழுது அவ்வளோ அழகான ஒரு சென்ட் ஆஃப் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆள் வந்தாச்சு. உனக்கு பூரண அதிகாரம் இருக்குது இந்த புஷ்பக விமானத்தில் ஏறுறதுக்கு. இது எல்லாம் நடந்தது பத்ரிகாசிரமம். ரிமெம்பர், நீ வசுதாரா போய்ட்டு அந்த காற்று அப்படின்றோமே அவ்வளோ சுகம்னா இதெல்லாமே நடந்திருக்கு. மைத்ரேய உவாச்ச நிஷம்ய வைகுண்ட நியோஜ்ய முக்கியோயம் அதுச்சுதம் வாச்சம் உருக்கிரம பிரியக கிருதாபிஷேக கிருதரித்ய மங்களோ முனீனு பிரணம்யா சிஷம் அபியவாதயத்து. அப்போ அழகாக மைத்ரேயர் சொன்னார், பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த துருவன் இவருக்கு சொல்கிற வார்த்தைகளை எல்லாம் கேட்டான். உடனே அழகாக ஒரு குளியல் போட்டான். எங்கள் அழகனந்தாவில் தான் குளிச்சிருக்க போகிறான். அழகனந்தாவில் குளிச்சுண்டு ஜம்முன்னு நல்லா அலங்காரம் பண்ணிட்டானான். கிளம்புறதுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி அவனுடைய ரொட்டீன் டெய்லி இருக்கும் இல்லையா, அந்த பூஜை பண்ணுறது, சுவாமிக்கு நிவேதனம். ஏன்னா லாஸ்ட் டே, இன்றைக்கி தான் பூஜை பண்ண போகிறேன், இன்றைக்கி தான் நான் பகவானுக்கு நிவேதனம் பண்ண போகிறேன், எல்லாம் பண்ணிவிட்டு அழகாக துருவன் கிளம்புறான்னு உடனே எல்லா ரிஷிகளும் வந்துவிட்டாலாம் பத்ரிகாசிரமத்தில். ஏற்கனவே வேதவியாசர் நாரதர்லாம் இங்கே தானே இருக்கா, எல்லா ரிஷிகளும் வந்துவிட்டாலாம். உடனே எல்லாரும் துருவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணாலாம். பா, இவ்வளோ பெரிய காரியம் நீ பண்ணியிருக்கான்னு எல்லாருடைய ஆசீர்வாதத்தை வாங்கின்றான் துருவன். பரித்யாபியர்ச்ச திஷ்ஞாக்யம் பார்ஷதா அபிவந்தியச்ச ஈயேஷ ததிஷ்டாத்தும் பிப்ரத்ரூபம் ஹிரண்மயம். அழகா துருவன் அந்த
புஷ்பக விமானத்தை நமஸ்காரம் பண்ணான், பிரதட்சணம் பண்ணான், பகவானை தியானம் பண்ணான். இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயே அவனுடைய ரூபமே பளபளபளன்னு ஜொலிக்கிற மாதிரி எடுத்து தங்கமான அந்த உடம்புக்கு அந்த ஒரு டிரான்சிஷன் வந்தாச்சு. இப்போ நம்மளே அப்படியான்னு தான் போகணும். வசுதாரா அதோ தெரியுமா ஒரு சேம் வசுதாரா தெரியவே இல்லை. தெரிஞ்சு கொடுத்து அப்பாடா அப்படின்னு ஒரு 2 கிலோமீட்டர் நான் டீயை குடிச்சு தோ 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 தான் கண்ணுக்கு தெரியறது. ஆனால் தோ 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 கண்ணுக்கு ஏன் கொண்டாது கண்ணுக்கு தெரியல, எங்கேயோ போகிறோன்னு. எல்லாத்தோட அதிசயம் வேலி ஆஃப் ஃப்ளவர். அது எதுவும் நடந்துட்டோம், நல்லா பார்த்துட்டோம். வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஸ்டார்ட் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். அடப்பாவிங்களா, இது ஆரம்பத்தில் 4 ஸ்டார்ட் ஆஃப் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். சரி, எல்லாம் முடிஞ்சாச்சு, நம்ம பரவாயில்ல நல்லா பார்த்துட்டோன்னு தெரியல. இங்கே தான் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆரம்பம்னு ஒரு போர்டு. ஆனால் அந்த இடத்துக்கு போகணுன்னு ஒரு சந்தோஷம். உடனே எல்லா அந்த முந்தானத்தி ஹேம்குண்ட் சாஹிப்லாம் போகும்போது நாக்கு தள்ளிடுது. ஆனால் அந்த இடத்த போய் பார்த்தோன்னே அந்த இடத்துல இருந்த சாநித்தியம் இது வரைக்கும் என்னன்னு சொல்ல தெரியல நமக்கு. அப்படியே மனசு நிறைஞ்சு வேறு ஒன்றும் பெருசாக பிரார்த்தனையும் பண்ணல, அப்படியே பார்த்தோம் வந்தோம். அந்த எனர்ஜி எப்படி இருந்தது. திரும்பி உடனே இறங்க வேண்டியிருந்தது. சரி, 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டு வரலாம்னா, இன்றைக்காக எங்கே படுத்தோம் தூங்கினோம். அந்த ஆப்ஷன்லாம் இன்றைக்கி கிடச்சிது. அது கொஞ்சம் கொழுப்பு எடுத்து நமக்கு நடந்துக்கலாம், நடக்க வேண்டியது தானே. ஆனது ஆச்சு, 2 நிமிஷம் படுத்துக்கலாம், வர எப்படி தான் 4-5 மணிக்குள்ளே போயிடுவோம். இந்த 4 நாள் எக்ஸ்பீரியன்ஸில் பதற்றமே இல்லாமல், சரி மழை வந்தால் பார்த்துக்கலாம், குளிர் அடித்தா பார்த்துக்கலாம், நல்ல இடம் கிடச்சி 2 நிமிஷம் படுத்துப்போம் அப்படின்னு படுத்துண்டு அப்பாடான்னு படுத்துட்டு விட்டத்தை பார்க்குற மாதிரி உத்தரத்தை ஆகாசத்தையும் மலை. என் நிஜமாவே லைஃப் டைமில் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. மலையில் படுத்துண்டு இன்னொரு மலையை பார்த்துண்டு ஆகாசத்தை பார்த்துண்டு அந்த காற்று. அதெல்லாம் பிஸ்னஸ் கிளாஸில் ஃபஸ்ட் கிளாஸில் போனால் கூட இது சுகம் கிடையாது. ஃப்ளைட்டில் என்ன ஒரு அனுபவம். அதெல்லாம் நம்ம சொன்னால் அடுத்த வாட்டி யாராவது போகிறோன்னா படுத்துப்பா, அதெல்லாம் படுக்கணும். இது சம்பிரதாயம் ஆகிட்டு நம்மளை பார்த்துட்டு 4 பேர் வந்து படுத்துட்டா இல்லையா. அது ஒரு சுகம். அந்த தபஸ் பண்ணோடனே அதற்கான ஒரு அங்கீகாரம் சரியா. இப்போ துருவனி இவ்வளோ அழகாக வாழ்ந்ததுக்கு முன்னாடியும் தபஸ் பண்ணுறான், கிளம்புறதுக்கு முன்னாடியும் தபஸ் பண்ணுறான். வாழ்க்கை ஆரம்பிக்க முன்னாடி தபஸ், வாழ்க்கை முடித்து கிளம்புறான், இப்பையும் தபஸ். அதுக்கு ஒரு அங்கீகாரம். அவன் உடம்பு இப்படி ஜொலிக்கிறதா, எப்படி நம்ம வசுதாரமணன் முகம் இவ்வளோ பிரசன்னமாக எடுத்து அப்பா ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணணும், போய் மேலே தண்ணி வேணாம் இல்லை, முதல்ல சாப்பிடுவோம். மேலே தண்ணி தெளிச்சு புண்ணியாத்மா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ரீச் பண்ணிட்டோம், வசுதாராவோட பேஸுக்கு வந்தாச்சு, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படி குருஜி வரத்துக்குள்ள சாப்பிடுவோம் அப்படின்னு. அப்போ ஒரு மனசில் ஒரு திருப்தி. அந்த திருப்தி வந்தோடனே முகத்தில் ஒரு சந்தோஷம். நம்ம நடந்தது நிறைய நேரம், அங்கே இருந்தது 1/2 மணி நேரம் தான். சரியாக நாம் இருந்து அங்கே 30 மினிட்ஸோ 40 மினிட்ஸோ மேக்ஸிமம் இருந்தோம், அவ்வளோதான் இருந்தோம். அதுக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி திருப்பி அவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஆனால் அந்த 30-40 மினிட்ஸ் லைஃப்பில் எவ்வளோ பெரிய வசனம் அது. அந்த ஒரு 30-40 நிமிஷம் லைஃபுக்கு எவ்வளோ தூரம் எனர்ஜி வேண்டியிருக்கு. அந்த ஒரு பீக், அந்த ஒரு ஆனந்தம், அது அந்த விழற சப்தம் தட 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 தடன்னு அவ்வளோ விழுறது. ஆனால் நன்னா விழப்படாத தலையில் இல்லை, லேசாக ஒரு தெளிக்கிறது, அவ்வளோதான். அப்போ என்ன சொல்கிறது, அப்போ நம்முடைய பிரயத்தனத்துக்கு ஒரு அங்கீகாரம் தெய்வம் கொடுக்கறது. நம்ம எல்லாருமே பிரயத்தனம் பண்ணுறோம், உலகம் அங்கீகாரம் கொடுக்கணும், ரெகக்னேஷன் எதிர்பார்க்குறோம். இந்த இமயமலை நம்ம நடந்தோம், யார் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணா? தெய்வம் தான் ரெகக்னைஸ் பண்ணிட்டு. இந்த இமயம், அந்த காற்று, அந்த பூக்கள், அந்த குளம், அந்த வண்டுகள், அந்த சப்தம் எல்லாம், அந்த எவ்வளோ எஸ் குட் அப்படின்னு நம்மளை தட்டிட்டுல போச்சு காற்று. ரிட்டர்ன் வரும்பொழுதுலாம் அந்த காற்று அப்படியே நம்மளை அப்படி வா வா அப்படி கையை தட்டி கூப்பிட்ற மாதிரி, அப்படி ஒரு ரிசீவிங், எவ்வளோ ஆனந்தமா. இந்த தண்ணி எல்லாமே. அப்போ துருவனுக்கு அப்படி ஒரு அனுகிரகத்தை ஜோரா பண்ணுறாளாம். அதனால துருவன் தக தக தகன்னு ஜொலிக்கலாம்.
ததோத்தான பதக புத்ரோஹோ ததர்ஷாந்தகம் ஆகதம் மிருத்யோர் மூர்த்னி பதம் தத்வா ஆருரோஹாத்புதம் கிரகம். அப்போ இந்த துருவன் புஷ்பக விமானத்தில் ஏற போகிறான். இதெல்லாம் நடந்து பத்ரிகாஷ்ரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புஷ்பக விமானத்தில் ஏற போகிறான். ஓடி வந்துவிட்டாராம் யமதர்ம ராஜா. சாதாரணமாக யமன் வந்தால் விஷ்ணுதூரில் வரமாட்டார். விஷ்ணுதூரில் வந்தால் யமனோ யமகிங்கரில் வரமாட்டார். ஆனால் இங்கே துருவனுக்கு இந்த புஷ்பக விமானத்தில் ஏற போகிறான் அப்படின்னோடனே யமதர்மராஜா வந்துட்டாராம். இந்த பத்ரிலேருந்து தான் பஞ்சபாண்டவர்கள்லாம் ஸ்வர்காரோகணம் பண்ணுறார். ஸ்வர்காரோகணம்னா ஸ்வர்க்கத்திற்கு, ஸ்வர்க ஆரோகணம் ஸ்வர்க்கத்திற்கு செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். திரௌபதி மானா அந்த பிரிட்ஜை தாண்டோன்னே விழுந்துடுறா. இந்த பாலா திரிபுர சுந்தரி கோயிலெலாம் பார்த்தோன்னா அந்த இடம் தான் திரௌபதி விழுந்தது. அடுத்த ஸ்டேஜில் சகதேவன், அதுதான் வசுதாரா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நகுலன், அதுக்கப்புறமா பீமன், அர்ஜுனன், கடைசியாக யுதிஷ்டர் போகிறார். அவர் கூடவே ஒரு நாய் வந்தது. இந்த இடத்துல நாய் பார்க்கறது விசேஷம். ஒரு நாய் அவர் கூடவே வந்துதான். கடைசியில் அவர் சொர்க்கத்தின இல்லை, இந்த நாயும் கூட வந்தால் தான் வருவேன், அதுவும் கூட வந்திருக்கு, அதை விட்டுட்டு போமா. இங்கே தம்பியெல்லாம் விட்டாச்சு, மனைவியெல்லாம் விட்டாச்சு, ஆனால் அந்த ஜீவனுக்கு சத்கதி. அப்புறமா அந்த நாய் யமதர்மனா மாறிடுத்து. அப்பா உன் தர்ம சிந்தனை கடைசி வரைக்கும் அப்படியே இருக்குது, சுயநலத்தை தாண்டி இருக்காங்க. அப்போ அப்பேற்பட்ட யமதர்மராஜன் வந்து துருவன் கிட்ட சொல்கிறாராம், என் தலை மேலே கால் வச்சு நீ புஷ்பக விமானத்தில் ஏறு, நமந்தமர் தலைகள் மீதே அப்படின்னு நம்ம தொண்டரடி பொடியாழ்வார் சொல்லுவார். அதுக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த துருவன் தான். துருவன் சொல்கிறான், நீங்கள் பரம பாகவதோத்தமர், உங்கள் தலையில் கால் வச்சு ஏற மாட்டேன். அந்த காலத்துலலாம் ராஜாக்கள்லாம் யானையோ குதிரையோ ஏறான்னா யாரோ ஒரு அடிமை இருப்பான். அவன் வந்து நிற்பான், அவன் தோள் மேலே காலை வச்சு அவன் தலை மேலே காலை வச்சு அதுக்கப்புறம் ஏறுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அந்த மாதிரி இங்கே யமதர்மராஜன் வந்து என் தலையில் கால் வச்சுட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்ல, தட்ட முடியாமல் துருவன் அவர் தலை மேலே கால் வச்சு அப்படி புஷ்பக விமானம், அதாவது எல்லா தலையிலையும் மரணம் விழும், மரணத்தின் மேலே கால் வச்சு ஏறின ஒரே ஒருத்தன் துருவன். இதெல்லாம் நடந்து பத்ரிகாஷ்ரம். திரும்பி திரும்பி அதான் சொல்கிறேன். இன்றைக்கி இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்னா எப்பேற்பட்ட இடம் பார்த்துக்கோங்க. அப்போ ததா துந்துபயோ நேதுகு மிருதங்க பணவாதயக கந்தர்வ முக்கியாக பிரஜகு பேத்துகு குசும விருஷ்டயக. அப்போ துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்கினான், கந்தர்வர்கள்லாம் பாடினார்கள், எல்லா தேவர்களும் துருவன் மேலே அப்படியே பூக்களை வர்ஷிச்சார்கள். சச்ச ஸ்வலோக ஆரோக்ஷயன் சுனீதிம் ஜனனீம் துருவக அன்வஸ்மரத்தகம் ஹித்வா தீனம் யாசே திரிவிஷ்டபம். அப்போ இந்த துருவன் இந்த புஷ்பகமானது பத்ரிகாசிரமத்தில் அது கிளம்புறது. கிளம்பும் பொழுது நினைக்கிறான், அடவா இன்னைக்கு இவ்வளவு தூரம் பகவான் எனக்காக விசேஷமாக ஒரு புஷ்பக விமானம் அனுப்பி கூப்பிட்றான்னா எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அம்மா. தமேவ வத்ச ஆஸ்ரயன்னு சொன்னான், ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மன்னு சொன்னான். அப்படின்னு இவன் நினச்சேன், எங்கள் அம்மாவை விட்டுட்டு போகிறேன்னு எவ்வளோ பெரிய இடம் இது அப்படின்னு இவன் நினச்சானா. அப்போ இதி வியவசிதம் தஸ்ய வியவசாய சுரோத்தமௌ தர்ஷயாமாச துர்தேவிம் புரோயானேன கச்சதீம். அப்போ விஷ்ணு தூதர்கள் நந்தன் சுதந்தன் புரிஞ்சுட்டாளாம் துருவனுடைய மைண்டில் என்ன ஓடுறதுன்னு. அப்போ மேலே பாரு அப்படின்னு கை காட்டினாலாம். துருவனுக்கு முன்னாடி இன்னொரு புஷ்பக விமானத்தில் சுனீதி வைகுண்டத்துக்கு ஃபஸ்ட் அவள் போயின்னு இருக்கா.
அப்புறமா தான் துருவனுக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடைச்சதான். அப்படி துருவன் வைகுண்ட லோகத்துக்கு கிளம்பினான் பத்ரிகாசிரமத்திலிருந்து. நம்மளும் இன்னைக்கு பத்ரியில் இருக்கோம், நாளைக்கு கிளம்பிடுறோம். இந்த 2 நாள் பத்ரியில் துருவ சரித்திரம், இத்தனை வருஷம் துருவ சரித்திரம் சொன்னதுக்கான பிரயோஜனம், பத்ரியில் துருவ சரித்திரம் சொல்கிறதுக்கான ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்தான். இன்றைய ஆனந்தம், நிம்மதி, ஐஸ்வர்யம் எப்பொழுதும் அப்படியே இருக்கட்டும். மனசும் உடம்பும் உற்சாகமும் புத்தியும் கேட்குறவாளுக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो भद्रिकाश्रम की जय. जय बोलो नर नारायण भगवान की जय. जय बोलो नारद महर्षि की जय. जय बोलो वेदव्यास भगवान की जय. जय बोलो ध्रुव महाराज की जय. जय बोलो माता सुनीति देवी की जय. राधे कृष्णा.